ஸோ குட் மார்னிங். ரீசெண்டாக நம்ம அந்த இந்தியா விசஸ் பாகிஸ்தான் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம கோயிங் டு சி டுடே. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து இந்தியன் ஆர்மி, ஆப்வியஸ்லி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸுடைய ஹெட்ஸ் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க. சர்டன் திங்ஸ் ஹேஸ் டு பி மேட் கிளியர். இந்தியாவுடைய அட்டாக் ஆன் பாகிஸ்தான் எப்படிப்பட்டது, எதுக்காக பண்ணாங்கிற ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுத்தாங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஃபஸ்ட்டு வந்து பாலகம் அட்டாக் நடக்குது. அங்கே வந்து 26 டூரிஸ்ட், இந்தியன் டூரிஸ்ட் அப்படின்னு ஒரு நேபாளி ஆக்சுவலாக. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து தென் இந்தியா வந்து கிராஸ் பார்டர் டெரரிசம், அதாவது நம்மளுடைய எல்லை கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய டெரர் குரூப்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கேருந்து நம்ம வி டெஸ்ட்ராய் தோஸ் திங்ஸ். நம்ம டெஸ்ட்ராய் பண்ண அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் வந்து ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. ஸோ பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, பாகிஸ்தானால் இந்தியாவில் எந்த டெரர் பெரிய ஹப் இதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அவங்களால ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. ஸோ இம்மீடியட்டாக த ரெஸ்பான்ஸ் வாஸ் டுவர்ட்ஸ் இந்தியன் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சிவிலியன் ஏரியாஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம இந்தியா டிட் நெவர் ஹண்ட் ஆர் ஹிட் தி பாகிஸ்தானி மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஹிட் பண்ணல, டெரர் குரூப்ஸை மட்டும் தான் ஹிட் பண்ணோம். பட் அங்கிருந்து ரிட்டாலியேஷனுக்கு என்ன நடந்ததுன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் மேலேயும் மோஸ்டாக சிவிலியன் ஏரியாவில் மேலமும் அன்மேன்டு ட்ரோன்ஸ், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிசைல் அட்டாக்ஸ் நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வச்சுட்டு அவங்க ஹெட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இத்தனை ரஃபேல் ஜெட்டை வந்து அடித்தோம், S-400 அடித்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லாக நீங்களாம் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ் சேயிங் த ப்ரூஃப் இஸ் ஆன் தி சோஷியல் மீடியா. பட் எஸ்டர்டே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் வெரி வெரி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து நம்மளுடைய முப்படை தளபதிகள், இந்த 3 ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் உடைய ஸ்டாஃப்ஸ் வந்து they clearly showed the 4K footage or the picture of satellite images of the places where they hit before and after. And இதுவரைக்கும் India did not even target a single civilian area. ஒரு சிவிலியன் ஏரியா கூட இந்தியா டார்கெட் பண்ணல. அந்த டார்கெட் வாஸ் ப்ரிசைஸ் வித் ப்ரொஃபஷனலிசம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அடிக்கும். டெரர் கிராம்ஸ் அடித்தாங்க, அதுக்கு பாகிஸ்தான் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிவிலியன் ஏரியா போட்ட பாம்பு பண்ணனால நம்ம என்ன பண்ண வேண்டியது, இப்போ பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ஏரியாவை அடித்தோம். திஸ் வாட் இஸ் ஹேப்பன். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் லைஸ், ஃபேக் பை பாகிஸ்தானி பீப்புள் அண்ட் true professionalism and the solid proof of this between the Indian establishment. So the judgment is for us to decide who is the best.